காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த சலசலப்பு இன்னும் சலசலப்பா தான் இருக்கு. தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கிறத அவங்க பரிசீலிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்ன முடிவுல இருக்குது டெல்லி தலைமைன்னு நீங்க நினைக்கிறீங்க? சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா பார்க்குறேன் 3-4 நாளா. ஓகே. திரு KC வேணுகோபால் வந்த பிறகு பேசிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே நாங்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்படுறோம், கட்சி தலைமை எங்களை கூட்டணி விவகாரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சிப்பதில் கவனமாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால நாங்கள் பேச மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல வராங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்சிசியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தினமும் கொடுக்குற பேட்டிகளில் திமுகவோட பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. நேற்று திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது இது லாங் ஸ்டாண்டிங் கூட்டணி, இதில் எந்த பிரச்சனைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் தலைவர்கள் பேசுறது. பட் எல்லா கூட்டணியிலுமே உங்களுக்கு இந்த சீட் ஷேரிங் அப்போ பிரச்சனைகள் வரும். இந்த முறை போன முறை 30% இருந்தால் இந்த முறை 70% இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கடந்த முறை கூட இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சமோ இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோ காங்கிரஸ் கொடுக்கப்படலைன்னாலும் இந்த முறை கொடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன, காங்கிரஸ்க்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறேன். காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதனால ஊடக வெளிச்சம் விஜய்க்கு அதிகமாக இருக்கும் பொழுது விஜயோட இன்னொரு ஃபோர்ஸ் ராகுல் காந்தி போன்ற ஒரு ஃபெமிலியர் லீடர், ஒரு பாப்புலர் லீடர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போகும்போது அது ஒரு மொமெண்டத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இதில் காங்கிரஸ் பண்ண சர்வேஸு, டிவி கேஸ் பண்ண சர்வேஸ் எல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. இன்டர்னல் சர்வேஸ் அது எந்த கட்சி பண்ணாலும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை ரீகாலிபிரேட் பண்ணுறதுக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜி சரியாக தவறாங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இன்டர்னல் சர்வேஸ் பயன்படுமே தவிர அந்த இன்டர்னல் சர்வேஸை வச்சுக்கிட்டு விண்டி எந்த பக்கம் போகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, நீங்கள் சி ஓட்டர் ஒரு சர்வே எடுத்தாங்கல்ல, அந்த சி ஓட்டர் சர்வேல தாவேகாவுக்கு 15%ன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த 15% ஓட்டுங்கிறது ஹியூஜ். அது வர்றதுக்கான வாய்ப்புகள் தாவேகாவுக்கு நிச்சயமா இருக்கு. அதுக்கு மேலதான் இருக்கும் தாவேகாவினுடைய வாக்குகள். பட் அந்த மாதிரி ஒரு கிரெடிபிள் ஆர்கனைசேஷன் ஒப்பீனியன் போலா யாராவது எடுத்து தாவேகாவுக்கு 40% சொல்லியிருக்காங்களா, 30% சொல்லியிருக்காங்களா? இல்ல. இப்ப நம்ம பேசுறது எல்லாமே இன்டர்னல் சர்வீஸ்ல பேசுறோம். ஓகே, இல்ல தட் அசைடு எனக்கு நான் கேட்க விரும்புற கேள்வி என்ன அப்படின்னா, காங்கிரஸ்குள்ள நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் அப்படி நினைக்குது அப்படின்னு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு குழப்பம் இல்ல இந்த மாதிரி ஒரு மாற்று யோசனை இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படின்னு நம்ம தனிச்சு பார்க்க முடியுமா? ஏன்னா இப்ப 5 மாநில தேர்தல் வருது. பெங்காலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்க அங்க தனிச்சு போறதா முடிவு இல்ல, தனிச்சு போகிறதா இல்ல, அவங்கள வேற யாரும் சேர்த்துக்கல. ரைட், அதுதான் உண்மை. ஒரு இடத்துல இல்ல எனக்கு புரியுது. இப்போ ஒரு இடத்துல நமக்கு அனுகூலம் இல்ல, நம்ம பிரிஞ்சா பாஜகவுக்கு அது ஆதாயமா போயிடும் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல கூட அது கிளியரா தெரியும் போது கூட இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மாவட்ட தலைவர்கள் மாற்றம் நடந்தது, அசாம்ல நடந்தது, புபேன் போரா போனதெல்லாம் அது மிகப்பெரிய பேசுபொருளா இருந்தது. அது காங்கிரஸுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில இந்த சவுத்துல பாத்தீங்கன்னா ஒரே கலெக்டிவா இந்த ஒரு தாவேக்கா அதோட போறாங்களா அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை. இது ஒரு பேட்டர்னாவே இருக்கா காங்கிரஸ்ல? இந்த ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, மாற்றி யோசிக்கிறோம் அப்படின்றது இது ஒரு பேட்டர்னா தொடர்ந்து கேட்கிறேன். மாற்றி யோசிக்கிறோங்கிறது இல்ல, அவங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாத போது வேற ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. விஜயோடைய தாக்கம் பாண்டிச்சேரியில இருக்கும்னு சொன்னீங்கன்னா 100% நான் ஒத்துக்கிறேன். கேரளால இருக்கும்னு சொல்றதை என்னால நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீங்க விஜய நீங்க அங்க ஒரு ஓப்பனிங் கிடைக்குதுன்னா உண்மை. மம்முட்டி, மோகன்லாலை விட விஜய்க்கு ஓப்பனிங் கிடைக்குது. அதுக்காக அந்த மாநிலத்துல இதுவரைக்கும் நடிகர்களுக்கே ஓட்டு போடாத, நடிகர்களை முதலமைச்சர் ஆக்காத ஒரு மாநிலத்துல விஜய் அவர்களுக்காக வந்துரும் அப்படின்னா அப்ப காங்கிரஸ் கட்சியை 75 வருஷமா கேரளால உங்களால வளர்க்க முடியல. அப்ப உங்களுக்கு ஒரு விஜய் தான் உங்களுக்கு கேரளால காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னா அப்ப உங்களோட ஸ்டேட் ஆஃப் த அஃபேர்ஸ் எப்படி இருக்கு? நீங்க உள்நோக்கி தானே பார்க்கணும். எங்க 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடிய இடம், 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகர் தான் உங்களை தூக்கி விடணும்னா
அப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ல எங்க ப்ராப்ளம் இருக்கு, உங்களோட ஓட் பேஸ் எரோட் ஆகுதான் நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணுமா, அதை விட்டுட்டு உட்கார்ந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கணுமா? பாண்டிச்சேரி எனக்கு ஒரு இடத்துல நமக்கு ஒரு பெர்க் இருக்கு, ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அதெல்லாம் யூஸ் பண்றது தானே. அட்வான்டேஜ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா உங்க கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேன் ஆகிட்டே இருக்குன்னும் போது அதற்காக நீங்க லாங் டேர்ம் மெஷர்ஸ் எடுக்கணுமா? நீங்க விஜயை காங்கிரஸ் கட்சிக்குள்ள கூட்டிட்டு நாங்க விஜயை வச்சு 3 மாநிலத்துல நாங்க ஜெயிக்க போறோம்னா அது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா விஜய் இஸ் கோயிங் டு பி வித்தின் யுவர் பார்ட்டி, பிரச்சனை இல்ல. ஆனா விஜயோட கூட்டணிக்கு போயிட்டு நாங்க கேரளால ஆட்சிக்கு கொண்டு வருவோங்கிறது நிச்சயமா ஏத்துக்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காங்கிரஸ் மேல இப்படி ஹை கமாண்ட்னு இப்படி காட்டுறாங்க, காங்கிரஸ் ஹை கமாண்ட்னு கை காட்டுறாங்க. அந்த காங்கிரஸ் ஹை கமாண்ட் பீட் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி தான், அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அது இல்லையா? ஹை கமாண்ட் அப்படின்றது என்ன முடிவுல இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? திமுக விஷயத்துல இங்க ஒன்லி டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி சோனியா காந்தி மட்டும்தான். டிஎம்கே அலையன்ஸ்ல கடந்த முறை நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கோம். 2021 தேர்தலில் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்தது. ராகுல் காந்தி அவர்கள் நான் சீட் ஷேரிங்குள்ள வரமாட்டேன், நீங்க கீழே பேசி முடிவெடுத்துக்கோங்கன்னு போன முறையும் இதே மாதிரி தான் சொன்னாரு. ஆனால் கடைசியாக இதில் தலையிட்டு இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணது சோனியா காந்தி அவர்கள். ஏன்னா சோனியா காந்தி கட்டமைச்ச அலையன்ஸ் இது. காங்கிரஸ் இனிமே ஆட்சிக்கே வராது, திருப்பி என்டிஏ தான் வரும்னு 2003ல 3 மாநில தேர்தல் நடந்தது. அதுல டெல்லியில மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் தோற்கும் பொழுது இனிமேல் காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் வாஜ்பாய் அவர்கள் அந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலை 6 மாசம் முன்ன போட்டு ஏப்ரல்ல நடத்தினாங்க. படுதோல்வி அடைகிறது பாஜக. 8 சீட்டு மட்டுமே பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்கிறாங்க சோனியா காந்தி. அதன் பிறகுதான் காங்கிரஸுக்கு ஒரு ரீசர்ஜன்ஸே வருது. அந்த ரீசர்ஜன்ஸ் 2004 to 9ல மன்மோகன் சிங் ஆட்சியில வந்த பிறகுதான் 145ல இருந்து 206 சீட்டுக்கு காங்கிரஸ் அப்படியே லீப் அடிக்கிறாங்க. சோ அதனால சோனியா காந்தி அவர்கள் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த அலையன்ஸ் டைம் டெஸ்டட் அலையன்ஸ், டிஎம்கே இஸ் ரிலையபிள் பார்ட்னர். அவங்கள நீங்க தேர்தலுக்கு முன்னால விட்டுட்டு வரக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம பேசுவோம்.